நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கை வரலாறு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆவார். இன்றளவும் இளைஞர்களின் உந்து சக்தியாகவும் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுக்கே கிடைத்த மிகப்பெரிய வரம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வரலாற்றை கேட்டாலே நாம் உடம்பு சிலுக்கும். தேசப்பற்றுக்கே சிறந்த உதாரணமாகவும் திகழ்கின்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கை வரலாறு பற்றி முழுமையாக இந்த பதிவில் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1897 ஜனவரி மாதம் 23 ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்னும் நகரில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் ஜானகிநாத் போஸ், தாயாரின் பெயர் பிரபாவதி தத்தா என்பதாகும். சுபாஷ் சந்திர போஸ் உடன் பிறந்தவர்கள் 6 சகோதரிகள் மற்றும் 7 சகோதரர்கள் ஆவார்கள். சுபாஷ் சந்திர போஸின் தந்தை ஜானகிநாத் போஸ் கட்டாக் நகரில் அரசு வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யார்? கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட சுபாஷ் சந்திர போஸ் கட்டாக் நகரில் இருந்த ஐரோப்பிய புராட்டஸ்டன்ட் பள்ளியில் 1902 முதல் பள்ளி கல்வி கற்றார். 1913 கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தத்துவயியல் கற்கத் தொடங்கினார். கல்லூரியில் கல்வி பயின்ற சமயத்தில் அக்கல்லூரியில் பணிபுரிந்த ஆங்கிலேய பேராசிரியரான ஓட்டன் என்பவர் இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாடு குறித்து அவதூறாக பேசியதை கண்டு கொதித்தெழுந்த சுபாஷ் சந்திர போஸ் கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டார். பிறகு பெரிய மனிதர்களின் சிபாரிசுடன் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்து 1918 PA தத்துவவியல் பட்டம் பெற்றார். சுபாஷ் சந்திர போஸின் தேசப்பற்று மிகுந்த போர்க்கணத்தை கண்டு பயந்த அவரது தந்தை சுபாஷ் சந்திர போஸை தற்காலத்தில் IAS எனப்படும் அக்காலத்தைய ICS எனப்படும் இந்திய குடிமை பணி தேர்வு எழுத ஊக்கப்படுத்தினார். இதற்காக இங்கிலாந்து சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சுபாஷ் சந்திர போஸ் சேர்ந்தார். ICS கல்வியில் தேர்ச்சி பெற்றாலும் இந்த கல்வி பயன்படும் என்பதை உணர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 2021 இங்கிலாந்தில் இருந்து இந்தியா திரும்பினார். 1921 இந்தியா திரும்பிய சுபாஷ் சந்திர போஸ் அப்போதைய பம்பாய் நகரில் தங்கியிருந்த விடுதலை போராட்ட வீரரான மகாத்மா காந்தியை சந்தித்தார். காந்தியை சந்தித்து உரையாடிய சுபாஷ் சந்திர போஸ் காந்தியின் அகிம்சை வழிமுறை மற்றும் இந்திய விடுதலைக்கான அவரின் திட்டங்கள் எதுவும் பயன் தராது என்பதை உணர்ந்தார். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய விடுதலை உணர்வுகளை மக்களிடம் விதைக்க உதவும் வகையில் சுவராஜ் என்கிற பத்திரிகை ஆசிரியராக செயல்பட்டார். 1923 இந்திய இளைஞர் காங்கிரஸ் அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் பல போராட்டங்களை தலைமை ஏற்று நடத்தினார். 1925 சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டு பர்மாவில் சிறையில் அடைக்கப்பட்டனர். 1927 சிறையில் இருந்து வெளிவந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசின் அகில இந்திய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். 1939 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுபாஷ் சந்திர போஸை அழைத்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தியதுடன் நேதாஜி என்கிற சிறப்பு பட்டத்தை சுபாஷ் சந்திர போஸுக்கு அளித்து அவரை கௌரவித்தார். சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலக மறைமுகமாக நெருக்கடி கொடுத்தனர். எனினும் சுபாஷ் சந்திர போஸ் பெருந்தன்மையாக தான் வென்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பலவிதமான போராட்டங்களை சுபாஷ் சந்திர போஸ் முன்னெடுத்தார். அதில் 1941 கல்கத்தா மாநகரில் இருக்கின்ற ஹோல்வெல் நினைவு தூணை அகற்ற வேண்டும் என்கிற போராட்டத்தை சுபாஷ் சந்திர போஸ் நடத்தினார். இதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். எனினும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆங்கிலேய அரசின் ரகசிய காவல்துறையினரால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தார். போன்ற வேடமிட்டு கல்கத்தா நகரில் இருந்து தப்பி ஆப்கானிஸ்தான் உள்ள பெஷாவர் நகரத்திற்கு பயணமானார். பின்பு பெஷாவர் நகரத்திலிருந்து சிலரின் உதவியுடன் ரஷ்ய நாட்டிற்கு சென்றார். ரஷ்யா சென்றடைந்த சுபாஷ் சந்திர போஸ் அங்கிருந்த இந்திய அனுதாபர்களின் உதவியை பெற எண்ணினார். எனினும் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறாமல் வருந்திய சுபாஷ் சந்திர போஸ் மாஸ்கோ நகரில் இருந்த ஜெர்மன் தூதரை சந்தித்தார். அவரின் உதவியுடன் ஜெர்மன் தலைநகர் பெர்லினுக்கு வந்தடைந்த சுபாஷ் சந்திர போஸ் அங்கிருந்த இந்திய நாட்டு அனுதாபிகளை சந்தித்து இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லர் சந்திப்பு 1933 ஜெர்மனி நாட்டில் நாசி கட்சி ஆட்சிக்கு வந்தது. அக்கட்சியின் தலைவராக இருந்த ஆடோல்ப் ஹிட்லர் ஜெர்மன் நாட்டின் ஒட்டுமொத்த சர்வாதிகாரியாக திகழ்ந்தார். 1939 இங்கிலாந்து மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு எதிரான
இரண்டாம் உலகப் போரை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார் ஹிட்லர். ஆங்கிலேயர்கள் மீது தீவிர கோபம் கொண்டிருந்த ஹிட்லரை சந்திக்க முயற்சி செய்தார். 2042 ஆண்டு ஜெர்மனியில் அடால் ஹிட்லரை சந்தித்து இந்திய நாட்டின் விடுதலைக்கு உதவுமாறு கோரிக்கை வைத்தார் சுபாஷ் சந்திர போஸ். எனினும் இரண்டாம் உலகப் போரில் ஈடுபட்டிருந்த ஜெர்மனியால் பெரிய அளவில் உதவிகள் செய்வதாக உறுதியளித்தார். அதன்படி ஜெர்மனியில் இருந்து நீர்மூழ்கி கப்பல் வழியாக ஜப்பானுக்கு தப்பி செல்ல ஜெர்மனி தலைவர்கள் சுபாஷ் சந்திர போஸை அறிவுறுத்தினார்கள். இந்திய தேசிய இராணுவம் 1943 ஆண்டு ஜெர்மனியிலிருந்து நீர்மூழ்கி கப்பலில் தப்பி சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பானின் ஆதிக்கத்தில் இருந்த சிங்கப்பூர் நகருக்கு சென்றடைந்தார். அங்கு ஆங்கிலேய இராணுவத்தில் பணிபுரிந்த ஜப்பானியர்களிடம் சிறை கைதிகளாக இருந்த இந்திய வீரர்களை ஒன்று திரட்டி இந்தியாவில் இருக்கின்ற ஆங்கிலேய ஆட்சியை அகற்ற உதவும் இந்திய தேசிய இராணுவம் எனும் இந்திய விடுதலை படையை சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கினார். உங்கள் இரத்தத்தை எனக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு விடுதலை வாங்கி தருகிறேன் என்கிற சுபாஷ் சந்திர போஸின் வீர முழக்கத்தை கேட்ட பல இந்தியர்கள் தானாக முன்வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர். 1944 ஆண்டு ஜப்பானிய இராணுவத்துடன் கூட்டு சேர்ந்து நாட்டின் கொஹிமா மற்றும் மணிப்பூர் பகுதியில் ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக இந்திய தேசிய இராணுவம் போரில் தோல்வியடைந்து பின்வாங்கியது. சுபாஷ் சந்திர போஸ் இறப்பு இரண்டாம் உலகப் போரின் இறுதி நாட்களில் மேற்கத்திய கூட்டணி நாடுகளிடமிருந்து தப்பிக்க எண்ணிய சுபாஷ் சந்திர போஸ் 2045 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 நாள் தைவான் நாட்டில் இருக்கின்ற தைப்பே நகரில் இருந்து விமானத்தில் ஜப்பான் நோக்கி புறப்பட்டார். ஓடுதளத்தில் இருந்து விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்திற்குள்ளான விமானத்தில் பயணித்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உட்பட அனைவரும் படுகாயம் அடைந்தனர். சுபாஷ் சந்திரபோஸ் மரணமடைந்ததாகவும் அப்போதைய ஜப்பானிய இராணுவம் வானொலியில் அறிவித்தது. சந்திரபோஸின் உடல் ஜப்பானுக்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருக்கின்ற ரெங்கோஜி கோயிலில் அவருடைய அஸ்தி கலசம் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்திய நாட்டில் செயற்கரிய செயல்களை செய்பவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது ஓஸ்துஹுமஸ் எனப்படும் இறந்தவர்களுக்கான பிரிவில் 2092 ஆண்டு மறைந்த சுதந்திர போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எனினும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இறக்கவில்லை என தீவிரமாக நம்பிய அவரது உறவினர்கள் இந்த பாரத ரத்னா விருதை ஏற்க மறுத்துவிட்டனர். அதே போன்று சுபாஷ் சந்திர போஸின் ஆதரவாளர்களும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை மத்திய அரசு தீவிரமாக விசாரணை செய்து அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இந்திய விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடிய இந்தியாவின் ஒப்பற்ற தேசப்பற்றாளரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் ஜெயந்தி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி மத்திய மற்றும் மாநில அரசுகளால் அனுசரிக்கப்படுகின்றன. 2021ஆம் ஆண்டு மத்திய அரசு சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த ஜனவரி 23ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் பராக்கிரம் திவாஸ் என்கிற பெயர் சிறப்பு தினமாக கடைபிடிக்கப்படும் என அறிவித்தது. மேற்கு வங்க மாநிலத்தின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் அகில இந்திய பார்வார்ட் பிளாக் ஆகிய இரு கட்சிகளும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினத்தை தேஷ் பிரேம் திவாஸ் என்கிற பெயரில் அனுஷ்டிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தன. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் அண்ட் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ.